வருடமாக குட்கா போன்ற போதைப் பொருள் வந்து புழக்கத்துக்கு அதிமுக தான் காரணம். ஆனால் அவங்க இன்னைக்கு ஒரு போதைப் பொருள் தடுப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல வந்து ஆர்ப்பாட்டம் பண்றதே ரொம்ப வேடிக்கையா இருக்குன்னு சொல்லி ஆரம்ப ஒரு விமர்சனத்தை அதிமுக இல்லைங்க. இப்போ எங்களை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா இரும்பு கரம் கொண்டு அடக்கி கொடுக்கணும். அது யாராக இருந்தாலும் சரி அது தவறு செய்தால் சட்டத்தை நிறுத்தணும். ஆனால் இந்த ஒரு 3 வருஷத்துல அது மாதிரியான ஏதாவது சட்டத்தை நிறுத்தி இன்னைக்கு காவல்துறையில ஒரு உண்மையிலேயே பார்த்தா காவல்துறையில பல நல்லவர்கள் இருக்காங்க. ஆனால் காவல்துறையிலே பார்த்தீங்கன்னா சில பேர் மோசமா இருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து சீஸ் பண்ற பொருள் அது ஆக்சுவலா வந்து காவல்துறையிலிருந்து அவங்க என்ன பண்றாங்க, அந்த காவல்துறையை கொண்டு போய் வித்து போகுது அப்படின்னு ஊடகங்கள்லாம் வந்ததா இல்லையா? அது அந்த மாதிரி நிலைமையில எங்க ஆட்சியில கிடையாது. சட்டத்தை யார் இருந்தாலும் சரி சட்டத்தை நிறுத்துவோம். ஒரு 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 5% இருந்ததுக்கும் ஒரு 95% ஒரு 100% இருந்ததுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. 5% இருந்தது கூட வந்து ஒரு ஆரம்ப கட்ட முதலே வந்து கடுமையான நடவடிக்கை காரணமாக தமிழ்நாடு பொறுத்தவரை எங்களுடைய அம்மாவுடைய ஆட்சியிலும் சரி, அதே போல புரட்சி தலைவர் ஆட்சியிலும் சரி, அதே போல வந்து அந்த எடப்பாடி ஆட்சி காலத்தில் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து முழுமையான அளவுக்கு அதை கட்டுப்படுத்தி எந்தவித அளவுக்கு வந்து மாணவ மாணவர் கெடாத அளவுக்கு ஒரு சட்ட ஒழுங்கு நிலைநாட்டி அதன் மூலம் வந்து மக்களுக்கு வந்து போதை வந்து இல்லாத போதை வசதிகள் கிடைக்காத அளவிற்கு விழிப்போடு இருந்த அரசு அம்மாவுடைய அரசு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.